ஸ்ரீமன் நாராயணீயம் 7ஆம் தசகம் பிரம்மாவின் தோற்றம். 14 வடிவமாய் இருந்தவன் நீயே, பதியாக வந்தாய் சத்திய உலகம் தனில். பொன்னிறக் கருவாய் ஒளிர்ந்த நான்முகன், மன்னிய ஆளுமையால் படைத்திட விளைந்தான். மண்டிய இச்சையால் படைத்திட முனைந்தான். கொண்டதோர் ஞானம் குறைவுபட்டதால் பல்முனை நோக்கியும் தெளிவின்றி கலங்கினான். நல்வாக்கு நவின்றனை தவம் செய் எனவே. திசைமுகன் செவியில் நீயுரைத்த வேளை, திசைகள் யாவும் நீரின் அடியிலே. சொல்லைக் கேட்டான் உன்னைக் கண்டிலன், நல்வாக்கை உணர்ந்தே நான்முகன் தானும். தவத்தில் ஆழ்ந்தான் 1000 ஆண்டாய், அவனுக்களித்தாய் வைகுந்தக் காட்சியே. காட்டிய வைகுந்தம் தன்னில் ஆங்கே வாட்டுகிற மாயை எங்குமே இல்லை. அனைத்திற்கும் அப்பால் அத்திருத்தலத்தில் சினமும் துக்கமும் பயமும் இல்லை. இருள் தரும் மருளில்லை என்றுமே அருளொளி ஆனந்தம் பரவி நிற்குமே. 4 கரத்தவர் அணிமணி பூண்டவர், வானின் நிறத்தவர், மாளிகை வாசிகள், தெய்வத் தன்மையால் என்றும் ஒளிர்பவர், செய்யும் பக்தியால் பாவம் நீக்கினோர். பார்க்கடல் உதித்த தாமரை மலரால் 4புறம் தேவ கன்னிகள் சூழ, மின்னல் போன்று ஒளிர்ந்திடும் எழிலால் என்றும் மக்கள் மனதில் வசிப்பாள். திருவடி வாசம் நுகர்ந்தே இருப்பாள், பெருவழி தனிலே உய்ப்பாய் எனையே. மங்கலமானதோர் மச்சமது மார்பில், மங்காத ஒளியுடன் மகுடமது தலையில், இசைந்ததோர் மணியுடன் கேயூரமும் கொண்டு, திசைமுகன் கண்டதை நான் காண வேண்டுமே. கொண்டதோர் வலம்புரி ஆழிமலர் கதையும், கொண்டலென நிறமும் காயாம்பூ மேனியும், மயக்கும் சிரிப்பும் கண்டான் மகிழ்ந்தான், நயந்தே எனது நோய் தீர்த்தருள்வாய். திசைமுகன் தானும் நின்னெழில் கண்டு, இசைந்தே நிந்தன் திருவடி பணிந்தான். ஒன்றாயும் இரண்டாயும் உள்ள என் அப்பனே, நன்றான ஞானத்தை அளிப்பாய் என்றான். கந்த மலரோன் கரம் அணைத்து, பந்தமில்லாத ஞானம் தந்தேன் என்றே நவின்றாய். திறனைத் தந்தாய் உன்னடி தொழுதேன், உடல் நலம் அருள்வாய். 7ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.